நேத்து வந்து சண்டேனால மார்க்கெட்டு சாயங்காலம். ஆனா போகல. அதனால என்னன்னு தெரியல. இன்னைக்கு காய்கறி கடையவே காணோம். நான் வந்து நேத்து லெஃப்ட் ஓவர்ல தான் எல்லாமே பண்ணேன். இது 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். நார்த்தங்கான்னு நெனச்சு வாங்கிட்டு வந்தேன் 4 காயி. ஒரு காய் ரூ. 10. ஆனா வந்து நார்த்தங்கா போலயே இல்ல. கிடாரங்கான்னு ஒரு வகை சொல்லுவோம். அது போலயுமே இல்ல. ஜூஸ் போடலாம் பார்த்தா ஜூஸுக்கும் புளியவே வரல. அதனால நான் வந்து அத அப்படியே வந்து ஊறுகாய் கணக்குல போட்டு கட் பண்ணி மஞ்சள், உப்பு பொடி போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு கருவடகம், சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு, அப்புறம் கத்திரிக்காய் பொரியல், மணத்தக்காளி கீரை கொஞ்சூண்டு வீட்ல இருந்தது. அந்த மணத்தக்காளி கீரை இது. இந்த ஊறுகாயை கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அது எந்த டேஸ்ட்ல சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கா? பச்சையா அப்படியே ராவா போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு சுட சுட சாதம். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு என்ன காய் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப வீட்ல காயே இல்ல. ஆக்சுவலா நேத்து லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள் பிரியாணிக்கு வாங்கின பட்டாணி, சோயா, அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸ் 3மே இருந்தது. 3யுமே குக்கர் மேல வேக வச்சு எடுத்துட்டேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு, தேங்காய் போட்டு தாளிச்சு, ஆனியன்லாம் போடல. சிம்பிளா ஒரு பொரியல். அதில் கத்திரிக்காய்க்கு நான் காரமே போடல. 3 கத்திரிக்காய் தான் இருந்தது. அதில் வந்து கொத்தமல்லி பொடி, பெருங்காயம், கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றினேன். இன்றைக்கி இந்த வடகம் வந்து எங்கள் வீட்டில் வந்து போன வருஷம் வாங்கினது. இது தீர போகுது. இந்த வருஷம் இப்போ வீட்டில் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதை புளிக்குழம்புக்கும் போடலாம், சாம்பார் சாதத்துக்கும் போடலாம், வெறுமனை ஒரு தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த சாதத்துக்கு வந்து நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இந்த வத்தக்குழம்பு சாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய எல்லா ரெசிபி, அதாவது இன்றைக்கி பண்ணுற வத்தக்குழம்பு சாதம் ரெசிபி, கருவடா குழம்பு, புளிக்குழம்பு எல்லாமே நான் நிறைய தடவை லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோவில் அழுக்க போட்டுட்டேன். ஆனாலும் என்ன பண்ணுறது, டெய்லி நம்ம பண்ணுறது தானே நம்ம வந்து விலாக் எடுத்து போட முடியும். இதுக்காக புதுசாக ஒன்றும் சமைக்க முடியாது. அதனால் அப்பளம் வாட்டினேன். வீட்டில் உள்ள மணத்தக்காளி கீரை அப்பளம். எப்பயுமே ஒரு சாதம் தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று பண்ண வெஜிடபிள் பிரியாணியினுடைய ரிச்னஸை விட இவ்வளோ கம்மியாக பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் மோர் சாதம் போட்டு இதை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அப்படியுமே கொஞ்சம் சுண்டல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து அப்படியே சரி நைட்டுக்கு வந்து சாயங்காலத்துக்கு நம்ம டிஃபன் கணக்கில் சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சூப்பர்